குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை 1/10/2025 அக்டோபர் மாதம் புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள். இன்னைக்கு நவமி திதி. மாலை 3:33 வரைக்கும் நவமி திதி. அதற்கு பிறகு முழுவதும் தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், சரஸ்வதி பூஜை, மகாநவமி, துர்கோத்யானம், குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் அன்னவாகனத்தில் பவனி, கோலாகலத்துடன் காட்சி, அரசினர் விடுமுறை, முதியோர் தினம். இன்னைக்கு அரசினர் விடுமுறை, முதியோர் தினம். எல்லா முன்னோர்கள், முதியோர்கள் எல்லாத்தையுமே நாம் பாதுகாப்போம். இன்றைக்கி மாதப்பிறப்பு, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, ரொம்ப அழகான இதாக திருவேங்கடமுடையானோட பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இது மிக மிக அற்புதமான நாள். நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம படிக்கும்போது இருக்க அந்த ஸ்லேட்டு புஸ்தகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்மெல்லாம் பூஜை போடுவோம். அதே மாதிரி தான் இப்போயும் வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு நம்ம பூஜை போடுவோம். இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு வீடியோ கொடுத்துர்லான்னு வந்தேன். அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ எல்லாம் சாமி முன்னாடி எடுத்து வைங்க. இல்லாட்டினா வாங்குங்க ஒரு 10 ரூபாய்க்கு. இன்றைக்கெல்லாம் நிறைய செலவு இருக்கும். எல்லாம் பயங்கர கூட்டங்க ஃப்ரெண்ட்ஸ், பஜாரு. அதனால் பயங்கர கூட்டம். ரேட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சூரியன் கேது இல்லை சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன், துலாத்தில் செவ்வாய் புதன். புதன் இங்கே வந்துட்டாரு. கும்பத்தில் சனி ராகு. அதிர்ஷ்டம் மட்டுமே நம்பிக்கை வைப்பவர்கள் மன உறுதியற்றவர்களாம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 6:30 to 7:30. சூலம் படக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் போட்டி, மிதுனம் அலைச்சல், கடகம் ஓய்வு, சிம்மம் லாபம், கன்னி பக்தி, துலாம் புகழ், விருச்சிகம் ஆர்வம், தனுசு ஆதரவு, மகரம் பெருமை, கும்பம் சிந்தனை, மீனம் நன்மை. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். மிதுனம் கும்பம் ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளை 2ஆம் தேதி வியாழக்கிழமை, கரிநாள், திருவோணவிரதம். நாளைக்கு விஜயதசமி, காந்தி ஜெயந்தி. நாளைக்கு அரசினர் விடுமுறைங்க ஃப்ரெண்ட்ஸ். லால் பகதூர் சாஸ்திரி. துயரத்தை விலையாக கொடுக்காதவன் மகிழ்ச்சியை பெறவே இயலாது. கஷ்டப்பட்டாதான் எதுவும் கிடைக்குங்கிறத அப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு காந்தி ஜெயந்திங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜயதசமி. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் விஜய ஆரம்பம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். புரட்டாசி. இன்னைக்கு புதன்கிழமை 15. ஸ்வயம்புவ மன்வாதி, மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நாளைக்கு
கரிநாள் விஜயதசமி சரஸ்வதி விஜர்ஜனனம் வேத ஆரம்பம் ஸ்ரீ வேங்கடமுடையான் வேதாந்த தேசிகர். திருவேங்கடமுடையான் அங்கே பிரம்மோற்சவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம ஆயுத பூஜை இதெல்லாம் இன்றைக்கி போட்டுட்டு பூக்கடை பூஜையெல்லாம் நாளைக்கு தான் போடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் பூ கட்டி கொடுத்துட்டு அவங்க நாளைக்கு தான் போடுவாங்க. நாளைக்கு தான் விஜயதசமி. நம்ம வித்யா ஆரம்பம் நல்ல ஒரு இது ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிச்சுடுவாங்க. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. ராஜராஜேஸ்வரி உன் பாதம் தேடி வருவோர்க்கு நல்லருள் தரு நல்வாழ்வு தருவாய். சிவகாமி அபிராமி சௌந்தரி மகம் ஆட்சி மீனாட்சி கையில் ஞான சூலமேந்தி வந்தருள். சிம்மவாகினி ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மா உன்னையே அடைந்தோம் ஆதரி. இந்த மாநிலத்தில் இனி எனக்கு ஏது கதி. நவராத்திரி சுடரே நீ வருக, நவமான பேராற்றல் தருக. ஸ்ரீலக்ஷ்மி எங்கள் இஷ்டலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி மகர விஷ்ணுலக்ஷ்மி எல்லாம் இன்னைக்கு நாம் வியாபாரத்துக்கு பயன்படுற அத்தனை இதையும் கழுவி ஊட்ட சுத்தம் பண்ணி அதுக்கெல்லாம் பூஜை போடுறது. அதுதான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. என்று நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எப்படி பூஜை போட்டிங்க, என்ன பண்ணீங்கிறத சொல்லுங்கள். பயங்கர ரஷ்ஷு தான் 2 நாளாகவே, நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். நீங்களாம் எப்படி என்ன பண்ணீங்கிறத சொல்லுங்கள். நம்ம இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தண்ணி வேறு வந்துடுச்சு விடிய விடிய. அப்புறம் எல்லாம் இது பண்ணுறதுக்கு சரியாக போயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க? எங்கள் வீட்டில் சுண்டல், இன்னும் அவர் வரல, வந்த வாட்டி தான். முப்பெரும் தேவியராக நாம் வணங்கும் அந்த ஒரு தாய். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியினீழே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும். 1000 கடங்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே. தங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலுடன் சூலமும் தங்கக் கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா சிங்கத்தில் திங்களை முடிமேல் சூடி நிற்பார். எங்கள் வாழ்வையும் தந்திய மங்கையர் கரசியும் அவளே, அங்கையர் கண்ணியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். படைப்பவள் அவள், காப்பவள் அவள், அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்று அவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன்.
குங்குமம் போல் சிவந்திருக்கும் மேனே எங்கள் தாயே உன்னை காரணமாயி எல்லாம் எடுத்த என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் எப்படி பூஜை போட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இனிமே தான் பண்ணணும். சுண்டல் தான் பண்ணி வச்சுருக்கோம். இனிமே தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்